சாமுத்திரிகா லக்ஷணம் பார்த்து ஒருத்தரோட குணம் மற்றும் வாழ்க்கையை சொல்ல முடியுமா? சாமுத்திரிகா லக்ஷணம் பார்த்து ஒரு ஆளுடைய வாழ்க்கையோ அல்லது அவங்களுடைய குணத்தையும் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கிறது. இது ரெண்டு விதமாக சொல்கிறேன். என்னால் முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்குது, சாஸ்திரத்தில் இருக்குதா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜோசியர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் சாஸ்திரத்தால் முடியும். சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படிங்கிற சாஸ்திரத்தால் ஒரு ஆளுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய குணத்தையும் சொல்ல முடியுங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு தலை முதல் கால் வரை இருக்கிற மனிதனின் உறுப்புகளை 12 கூறாக பிரிக்கலாம். 12 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. 9 கிரகத்துக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு பகுதியுமே 9 கிரகத்துக்கு ஆளுமை செலுத்தப்படுகிறது. புரியல? இப்போ தலை அப்படிங்கிறது லக்னம்னு பேர், 2ஆம் இடம் முகம்னு பேர், 3ஆம் இடம் கழுத்துன்னு பேர், 4ஆம் இடம் இருதயம் மற்றும் நுரையீரல்னு பேர். அதுக்கு அந்த கட்டத்தில் 4வது கட்டம் அப்படி. 5ஆம் இடம் தொப்புளுக்கு மேலே இருக்கிற மேல் வயிறுன்னு அர்த்தம். 6ஆம் இடம் தொப்புலேருந்து கீழ் வயிறாகும். அடுத்து 7ஆம் இடம் உறுப்பு பகுதி, 8ஆம் இடம் தொடைப்பகுதி, 9ஆம் இடம் முட்டி பகுதி, 10ஆம் இடம் முழங்கால் பகுதி, 11ஆம் இடம் கணுக்கால் பகுதி, 12ஆம் இடம் பாதம். இப்படி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் 9 கிரகத்துக்குமே இதை பிரித்து கொடுக்குறாங்க. சூரியனுக்கு ஒன்று, சந்திரனுக்கு ஒன்று, செவ்வாய்னு. சந்திரனை முகம் மாதிரி, முகத்தை சந்திரன்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒன்று சொல்கிறாங்க. செவ்வாய்னா அந்த தோல் பகுதியை செவ்வாய்க்கு சொல்கிறாங்க. இருதய பகுதியை குரு பகவானுக்குரியதாக இருக்கிறது. இந்த மாதிரி 9 கிரகத்துக்கும் அந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் உடல் உறுப்புகளை பிரித்து பகுத்து ஆராய்ந்து வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரே முகத்தில் 9 கிரகத்தோட ஆளுமை இருக்கிறது. பல்லுக்கு ஒரு கிரகம், மூக்குக்கு ஒரு கிரகம், கண்ணுக்கு ஒரு கிரகம், காதுக்கு ஒரு கிரகம், புருவத்துக்கு ஒரு கிரகம், வதனம் சொல்லக்கூடிய நெற்றிக்கு ஒரு கிரகம், தலைமுடிக்கு ஒரு கிரகமாக அவையும் பிரிக்கப்படுகிறது. ஒருத்தரோட சாமுத்திரிகா லக்ஷணத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய பர்சனாலிட்டியை பார்த்து, புற தோற்றத்தை பார்த்து இந்த கிரகம் ஆளுமையோடு இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ குரு பகவானுன்னா அவர் உயரமானவர். ஒருத்தரோட ஜாதகத்தில் ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ குருவோட ஆளுமை இருக்குமே, ஆனால் அவர் குள்ளமாக இருக்க வாய்ப்பில்லை. அவர் குள்ளமாக இருக்க வாய்ப்பில்லை. இன்னொரு கிரகம், குள்ளமான கிரகம் ஒன்று இணைந்திருந்தால் அவர் நார்மலாக இருப்பார். உதாரணத்துக்கு ஒருத்தரோட லக்னத்தில் குருவும் இருக்கார், புதனும் இருக்கார் அப்படின்னாக்கா அவரை குள்ளனும் சொல்ல முடியாது, ஹைட்டுன்னு சொல்ல முடியாது. நடுத்தரமான வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எந்த ஏரியாவுக்கு? இந்தியாவுக்குன்னு வச்சுக்கோங்க. சைனாவுக்கு போனால் வேறு மாதிரி இருக்கும், அந்த ஊர்லேயே அவர் அப்படின்னு. ஸோ அதுபோல் குரு மட்டுமே இருக்கார் லக்னத்தில். கடக லக்னத்திலே குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. ஒருத்தர் கடக லக்னமாக இருக்காருன்னு வச்சுங்களேன், இல்லை தனுசு லக்னமாக இருக்கார் அல்லது மீன லக்னமாக இருக்கார். இந்த இடங்களில் குரு பகவான் இருந்தால் கடகத்தில் உச்சமாக இருப்பார், மீனத்திலையும் தனுசுலையும் ஆட்சி பெற்றிருப்பார். அப்படின்னா அவங்க ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது. இதுபோல் அந்த கிரகத்தோட ஆளுமையே, அந்த கிரகத்தோட பலத்தை அவங்களோட தோற்றத்தை வைத்து கணிக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, காலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு அர்த்தமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கலாம். இப்படி தான் ஒரு லக்னத்திலேருந்து இதெல்லாம் அவங்களுடைய தோற்றத்திலேருந்து அவங்க ஜாதகத்தை கூட கணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி
ஜாதகத்தை கணிக்கும் போது அவங்களோட குணத்தையும் கணிக்கலாம், அவங்களுடைய சுபாவத்தையும் கணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உறுப்புகளை குறைபாடுகள் ஏதாவது இருக்குமேயானால் அல்லது மச்சங்கள் ஏதாவது இருக்குமேயானால் இதை கொண்டு எந்த கிரகம் எந்த மாதிரி இருக்கும், அந்த மச்சத்தின் பலனையும் சரி, அதுவும் சாமுத்திரிக லட்சணத்தில் வருது. தெரிகிற மாதிரியான மச்சங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சினிமா நடிகைகள்லாம் பாருங்கள். 3/1 சினிமா நடிகைக்கு இந்த உதட்டுக்கு மேலே இருக்கிற இந்த பகுதியில் மச்சம் இருக்கும். மனோரமாவுக்கு நயன்தாராவுக்கு இருக்க மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு மச்சம் இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு பலன் இருக்குது, உள்ளார்ந்த பலன் ஒன்று இருக்குது. மேலோட்டமாக கலைத்துறைக்கு வர்றதுக்கு போதுமான தகுதி இருக்கிறதா சொல்லலாம் அந்த அமைப்பு. ஸோ இது போல் மச்சங்களை வச்சு சொல்லலாம். அதுவும் சாமுத்திரிக லட்சணத்தில் ஒரு பகுதி தான் மச்ச சாஸ்திரமும். ஆக கண்டிப்பாக ஒருத்தரோட ஜாதகத்தை பார்க்காம கூட அவங்களுடைய முகத்தை பார்த்து கூட அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்து சொல்லலாம். இப்போது நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் அல்லது சோஷியல் மீடியாலெல்லாம் இமேஜின்னு சொல்கிறாங்களே, இமோஜின்னு சொல்கிறோம். அந்த பொம்மையெல்லாம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உணர்வுகள் தெரிய வருதா இல்லையா? ஒரு பொம்மையை பார்த்து அந்த உணர்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வாய் பகுதி இருக்குல்ல, இது கீழ் நோக்கி இருந்தால் என்ன அர்த்தம், மேல் நோக்கி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் அந்த சிரிப்புக்கிற மாதிரி பொம்மைலாம் நம்ம வரைய முடியும் இல்லையா? அந்த மாதிரி பொம்மை மாதிரி அதே மாதிரி தான் நீங்கள் வாயோட பகுதியோ அல்லது கண்ணோட பகுதியோ மூக்கு இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான அமைப்பு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும்னு அர்த்தம். சிரிச்ச முகமாக இருக்கிறாங்களா அல்லது சுடுசுடுன்னு இருக்கிறாங்களா, அது மாதிரியானதெல்லாம் அதில் தெரியும். ரெண்டாவது, இந்த பாடி லாங்குவேஜில் ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா? இப்படி வச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம், யோசிக்கிறாங்கன்னு அர்த்தமாக இருக்குது. கரெக்டாக? இப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா தலைவலிக்குதுன்னு அர்த்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து படங்களெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள். ரியலாகவும் அப்படி தான் இருக்குங்க. ரியலாகவும் அப்படி தான் இருக்கும். நம்மளை அறியாமலே அங்கே போகுங்க. நம்மளோட கை, நம்மளோட முகபாவனை இதெல்லாம் வச்சு ஒருத்தரோட முகபாவனை எல்லாம் வச்சுலாம் அவங்களுடைய சுபாவத்தெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நம்மகிட்ட சிரிக்கிறவங்க, மேலோட்டமாக சிரிக்கிறவங்க, உள்ளார்ந்து சிரிக்கிறவங்க, ஆத்மாத்மா சிரிக்கிறவங்க, மனசார சிரிக்கிறவங்க, அழுகுறவங்களையும் இல்லை வருத்தப்படுறவங்களையும் நம்ம அன்றாட நம்மளுடைய நண்பர்களில், உறவுகளில், சினிமாக்களில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? இதனால் அதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அவங்களோட சிரிப்போட ரகசியம் என்ன, அவங்க எந்த மாதிரியான கேரக்டர், அவங்களோட அழுகையின ரகசியம் என்ன, அவங்களோட குரலோட ஏற்ற இறக்கத்தோட ரகசியம் என்ன, கரகரான்னு இருக்கிற குரலோட ரகசியம் என்ன, அதோட குணாதிசயம் என்ன. தொண்டை கட்டின மாதிரியே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அவங்க பேச்சாளர் கிடையாது, ஆனால் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் தொண்டை கட்டின மாதிரியே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? இப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பிரச்சனை உருவாகும். மச்சங்களை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மோசமான ஒரு அடையாளங்களை பற்றிலாம் மச்சங்களை கண்டுபிடிச்சேன். நான் ரொம்ப நல்ல ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கேங்கிட்ட அந்த மச்ச அடையாளங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்சவொன்னே ஐயோ இவங்க அந்த மாதிரி ஆளான்னு தெரிஞ்சு, அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த மச்சத்தை பற்றி பார்க்குறதெல்லாம் மறக்கணும்னு நினச்சிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் அதை பார்க்குறதில்ல பல வருஷமாக. காரணம் என்னென்னா, நம்மளையும் சொந்த பந்தங்களில், உறவுக்காரங்களில், நண்பர்களில் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடும். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு மனப்பக்குவம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் அந்த முன்னாடியே நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நிறைய அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. வேணும்னா நம்ம அதெல்லாம் வச்சுருக்கிறோம், மனப்பாடம் பண்ணிக்கிறதில்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதில்ல, அதை பற்றி நம்ம பார்த்துக்கிறதில்ல. தேவையில்லாப்பா, இது வேணாம். நிம்மதி தான் முக்கியம். நம்ம ஒருத்தரை பற்றி ஆத்மாத்மா நல்ல விஷயமாக நல்லவங்களாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்கக்கிட்ட இந்த அமைப்பு இருக்குதுன்னும் போது நமக்கு வந்து அது மனசு கஷ்டமாக போயிடுது. அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம் நம்ம. அது மாதிரி ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக ஒருத்தரோட குணங்களும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும், ஏன் குணங்களை வச்சு வாழ்க்கை முறையை சொல்லணும்னா, எண்ணம் போல தாங்க வாழ்க்கை. விதியை எது இழுத்துட்டு போவோம்னா, ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினை இழுத்துன்னு போகிற பெட்டி எது? என்ஜின் பகுதி. அந்த என்ஜின் தான் மனசு. மனம் எப்படி போதோ அது பின்னாடியே எல்லா பெட்டியும் போகுது. என்ஜின் எப்படி போதோ அப்படியே எல்லா பெட்டியும் போகுது. அதுபோல் மனசு எப்படி போதோ அதுபடியே நம்ம வாழ்க்கையும் போகுது. உங்களுடைய முதல் கோணல் முற்றும் கோணலாக போயிடக்கூடாது. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே, சின்ன வயசுலேருந்தே
நல்ல சிந்தனையோட, நல்ல பழக்க வழக்கங்களோட, நல்ல ஒழுக்கத்தோட நம்ம மனசை செலுத்தி வாழ்ந்து வந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை முறையும் நல்ல விதமாகவே போகும். நம்மளுடைய வாழ்க்கை அந்த மனமும் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், நல்ல எண்ணம் இல்லாமல் எல்லாம் மனம் போயிட்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையும் மோசமாக போயிட்டே இருப்போம். ஆக கேரக்டரை நம்ம கெஸ் பண்ணிட்டோம்னா அவங்க வாழ்க்கையை நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தரோட கேரக்டரை நம்ம கெஸ் பண்ணிட்டோம்னா அவங்க வாழ்க்கையை நம்ம கெஸ் பண்ணிக்கலாங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஒருத்தரை பார்த்த உடனே அல்லது கொஞ்சம் சிந்திச்ச உடனே ஆளை பார்த்து அவங்களுடைய நட, உட, பாவனை, சொல்லு, செயல், தோற்றம் போன்றவற்றை கொண்டு, அவங்களுடைய சாமுத்திரிக லட்சணத்தை கொண்டு, பாவனையை கொண்டு அவங்களுடைய குணங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த குணங்களோடு சேர்த்து குணத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவங்களோட வாழ்க்கை ரகசியத்தையும் புரிந்து கொள்ளலாம். இதுக்கு அடிப்படையில் நவகிரகங்களுடைய காரகத்துவ தத்துவத்தை நம்ம படித்து தெரிஞ்சிருக்கணும். அவங்களால மட்டும்தான் ஜோதிடம் மற்றும் கிரக தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனா நமக்கு அது கிரக தத்துவங்கிறது ஜோசியத்து மூலிமா தான் தெரிஞ்சிக்க முடியும். அது தெரிஞ்சிருக்கிறவங்களால மட்டும்தான் எல்லா வகையான சாஸ்திரங்களும் நியூமராலஜி, நேமாலஜி, சவுண்டாலஜி, புரோனாலஜி, கிராஃபாலஜி, வாஸ்து, ஜெம்மாலஜி, அப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற சாமுத்திரிகா லட்சணம், பிரசன்னம், எல்லா விதமான சாஸ்திரங்களுக்கும் அடிப்படை நவகிரகங்கள் தான். ஜாதகம் தான் ஹெட் ஆஃபீஸ் ஜாதகம் தான். அதில் இருக்க அதிகாரிங்க தான் நவகிரகங்கள் தான். ஆக யார் ஒருத்தன் ஜாதகத்தை, ஜோசியத்தை நல்லா கற்றுக்கிட்டானோ அவனால் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஐஏஎஸ் படிச்சுக்கிறாங்க. யாரெல்லாம் ஐஏஎஸ் படிக்கிறாங்கன்னா, சாதாரணமாக ஒரு பிஏ, பிகாம், பிஎஸ்சின்னு போகிற ஒரு 3 வருஷம் டிகிரி படித்தா போதும் ஐஏஎஸ் எழுதி பாஸ் ஆகலாம்னு சொல்கிறாங்கனாக்கா, அதில் பாருங்கள், நீங்கள் என்ஜினியர் படித்தவர் ஐஏஎஸ் ஆகிருப்பார், டாக்டர் படித்தவர் ஐஏஎஸ் ஆகிருக்கலாம், வக்கீல் படித்தவர் ஐஏஎஸ் ஆகிருக்கலாம். எவ்வளோ படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்போ அவங்க அந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. கரெக்டாக ஐஏஎஸ் படிச்சுட்டு ஒரு எம்பிபிஎஸ் இப்போ ராதாகிருஷ்ணன் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார். அவர் டாக்டரு, கூடவே அவர் ஐஏஎஸும் பண்ணியிருக்காரு. அவர் சுகாதாரத்துறையில் சிறப்பாக செயலாற்றுவார். டாக்டராக இருக்கிறதுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் சுகாதாரத்துறை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெரும் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த ஜோதிட சாஸ்திரங்கிற அடிப்படை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது உள்ள பிரிவுகளில் எதில்லாத ஒன்றும் இல்லை, அவர் ஒரு ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் ஸ்பெஷலிஸ்டாக ஆகிடுவாங்க. நன்றி, வணக்கம்.